மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த மாளிகைமேடு பகுதியைச் சார்ந்தவர் ஆறுமுகம். இவர் கொத்தனாராக பணியாற்றி வரும் நிலையில் நெல்லிக்குப்பம் அருகே பணிக்கு வந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது தொழுதூர் பகுதியை சார்ந்த கர்ணன் என்பவர் தான் ஓட்டி வந்த டிராக்டர் ஆறுமுகம் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த ஆறுமுகம் தலை மீது டிராக்டர் ஏறி இறங்கியதில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அவசர ஊர்தியை வரவழைத்து உடலை கைப்பற்றி கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் புதிய காவல் நிலையம் அருகே உத்திரமேரூர் மின்சார வாரியத்தின் சார்பில் பழுதான மின்மாற்றிகள் அங்குள்ள காலி இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரவு உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் விநாயகம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது மின்மாற்றி அருகே மறைந்திருந்த இருவர் தப்பித்து ஓட முற்பட்டனர். அவர்களையும் அடக்கி பிடித்த போலீசார் விசாரித்த போது உத்திரமேரூர் அடுத்த வடலூர் ஐயப்பன் கோவில் தெருவை சேர்ந்த காளீஸ்வரன், அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் கார்த்தி ஆகிய மூவர் என்பதும் இவர்கள் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் மேலும் இவர்கள் மின்மாற்றியை தனித்தனியாக கழற்றி விற்க முற்பட்டுள்ளதாக தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை வேலூர் சாலையில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 இளைஞர்கள் பெட்ரோல் போட்டுள்ளனர். பின்னர் பணம் கொடுக்க மறுத்து இழுக்கடித்ததால் பங்க் ஊழியருக்கும் பெட்ரோல் நிரப்ப வந்த இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பெட்ரோல் பங்கில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அறிந்த மேலாளர் பேச்சுவார்த்தை நடத்திய போது அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளனர். பிறகு மீண்டும் தனது நண்பர்களுடன் பெட்ரோல் பங்குக்கு கையில் அரிவாளுடன் வந்த இளைஞர்கள் மேலாளர் ரகுராமனை அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பித்து சென்ற இளைஞர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மாவட்டம் கண்டமனூர் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் உள்பட ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் 3 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவத்தை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கண்டமனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த செல்வகுமார், முத்துராஜ் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்டம் மேலவன்னியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாமல்லன். இவருக்கு நாகலட்சுமி என்பவரோடு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் நாகலட்சுமிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த தங்கபாண்டியனுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருக்கும் தங்கபாண்டியன் அவ்வப்போது நாகலட்சுமியுடன் பேசுவதை மாமல்லன் எச்சரித்து வந்துள்ளார். இந்நிலையில் மாமல்லன் கடந்த 19ஆம் தேதி மர்மமான முறையில் தலையில் கடுமையான இரத்த காயங்களுடன் மேலவன்னியூர் கிராமத்தில் சாலையோரம் இறந்து கிடந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்ட போது தங்கபாண்டியனின் நண்பர்களுடன் இணைந்து மாமல்லனை கொலை செய்தது நாகலட்சுமி என்பதுதான் தெரியவந்தது. இது தொடர்பாக நாகலட்சுமி, கொலை செய்த ராஜகுரு, இளவேந்தன் ஆகிய 3 பேரையும் குமராட்சி போலீசார் கைது செய்தனர். மேலும் வெளிநாட்டில் இருக்கும் தங்கபாண்டியனை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.